نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا سيجزي الله الشاكرين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில் வாழ்வை படைத்தது போலவே மரணத்தையும் படைத்ததாக சொல்லுகிறான். خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவனே வாழ்வை படைத்தான், மௌத்தையும் படைத்தான். மவுத் என்பது, மரணம் என்பது இல்லாமையா அல்லது இருத்தலா என்றால், அல்லாஹ் மரணத்தை படைத்தேன் என்று சொல்லுகிறான். மரணம் என்பது இல்லாமல் போவதல்ல, அது அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய இருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன்னாசு நியாமுன் இதா மாது இன்தபஹு. மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மரணமடைந்து விட்டால் விழித்துக் கொள்ளுவார்கள். மரணமடைந்து விட்டால் அவர்கள் சுதாரிப்புக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் நினைப்பது என்ன? வாழ்க்கையிலே வாழுகிற போது நாம் இருக்கிறோம், மௌத்தானால் தூங்கி விடுகிறோம் என்று நினைக்கிறோம். நாயகம் சொல்லுகிறார்கள், இல்லை, வாழுகிற போது எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிலைமையின் விபரீதம் அவர்கள் மௌத்தாகிற போது புரியும். மௌத்தாகிற போது அவர்களெல்லாம் சுவாதீனத்திற்கும் சுதாரிப்பிற்கும் வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறது இந்த நபிமொழி. மரணத்தை குறித்து நாம் யோசிக்கவும் சிந்திக்கவும் முன்னால் எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வும் மரணமும் தான் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அந்த அடிப்படையில் பெருமானாரை பற்றி மிக அதிகமாக பேசப்பட்ட அவர்கள் பிறந்த இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் இது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றதும் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் நேரம் அவர்கள் விடை பெற்றார்கள். மரணம் குறித்த சிந்தனைகளையும் பெருமானாரை முன்வைத்து அவர்களின் மரணத்தை வைத்து நாம் சில பாடங்களை, சில படிப்பினைகளை படிக்க வேண்டும். ஏனென்றால் மரணம் யாருக்காவது வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குமானால் அது நபிமார்களுக்கு, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வராமல் இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் சரியாக வந்து விட்டதல்லவா? லவ் கானத் துன்யா ததூமு லிவாஹிதின் லகான முஹம்மதுன் அவுலா பித்தவாமி. உலகத்தில் யாருக்காவது உலகம் நிரந்தரமாக மௌத்து இல்லாமல் இருக்கும் என்றிருந்திருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேயே இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். ஆனால் அவர்களும் இங்கிருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள். விடைபெற்று செல்லுவதை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நபிமார்களுக்கென்று சில சிறப்பு தன்மைகள் இருக்கிறது. அதுல ஒரு தன்மை என்ன தெரியுமா? இங்கே இருப்பதா அல்லது வஃபாத்தாகுவதா என்பதில் அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும், உரிமை கொடுக்கப்படும், தேர்வு செய்கிற அதிகாரம் கொடுக்கப்படும். யாரும் இங்கே இருக்கிறேன் என்று தேர்ந்தெடுக்கவில்லை. எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் விடைபெற்று செல்வதையே தேர்ந்தெடுத்தார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே நபிமார்களுக்கே இந்த உலகம் மரணம் இல்லாமல் வைக்கவில்லை என்கிற போது எல்லாரும் அதிலே போயாக வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் எல்லாருமே அந்த வரிசையில் இருக்கிறோம். மரணத்திற்கென்று ஒரு கியூ இருக்கிறது, ஒரு வரிசை. அந்த வரிசையில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். முன்னாலே நகர நகர நாம் போகிற வேகமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். என்ன வேண்டுமானாலும் ஒரு மன ஆறுதலுக்கு சொல்லிக் கொள்ளலாம். வயதானவர்கள் போவார்கள், நோயாளிகள் போவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஏற்பாடு வேறு. அந்த வரிசையில் யார் யாரோ போகிறார்கள். முன்னாலே மரணம் என்கிற வரிசையில் நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான மாதமும் நாளும் இப்போதுதான் என்பதால் ரசூலுல்லாஹுடைய மரணத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிற சில பாடம் படிப்பினைகளை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மௌத்தாகுவீர்கள் என்கிற ஒரு சைகினை, ஒரு சுட்டிக்காட்டுதல், ஒரு இஷாரா, ஒரு சிக்னல் திருக்குர்ஆனிலே ஏற்கனவே தரப்பட்டது. பல முறைகளில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வஃபாத்தாகி விடுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார். குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்லாஹ்வின் தூதரையும் எதிரிகளையும் சேர்த்து பேசுகிற வசனம். இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். நாயகமே, நீங்களும் மௌத்தாகுவீர்கள், இதோ அந்த எதிரிகள் அவர்களும் மௌத்தாகுவார்கள். இன்னொரு வசனம், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதற்கு முன்பும் பல தூதர்கள் வந்தார்கள், போய்விட்டார்கள். அஃபைன் மாத்த அவ் குதில. இந்த நபியும் வஃபாத்தானால் அல்லது கொல்லப்பட்டால் இன்கலபத்தும் அலா அஅகாபிக்கும், உங்களுடைய கொள்கையில இருந்து நீங்கள் பின்வாங்கி பின்னங்காலில வைத்து பிறகு பின்னாலே திரும்பி செல்கிறீர்கள். இந்த நபியும் வஃபாத்தாகுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ ஹஜ்ஜிற்கு பின்னால் ஒரு 2-2.5 மாதங்கள் தான் உயிரோடு இருந்தார்கள். நமக்கு தெரியும். அந்த ஹஜ்ஜின் கடைசி சொற்பொழிவிலே வைத்தவர்கள் ஆற்றிய உரையிலேயே அதற்கான சில வாசகங்கள் எல்லாம் இருந்தது. குர்ஆனின் ஒரு வசனம் அப்போது இறங்கியது நமக்கெல்லாம் தெரியும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். இது ஹஜ்ஜிலே இறங்கிய வசனம். பூர்த்தி செய்து விட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? இனி ஒரு நபி தேவையில்லை என்று அர்த்தம். இனி உங்களுக்கு வேலை இல்லை என்று அர்த்தம். ஒரு மார்க்கம் பூரணமாக ஆகிற வரை பிரச்சாரம் தேவைப்பட்டது, தஅவா தேவைப்பட்டது, எடுத்து சொன்ன ஆட்களின் அவசியம் இருந்தது. எப்போது நீங்கள் மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டதோ அதற்கு பிறகு நீங்கள் தேவையில்லை என்று பொருள். அந்த வசனத்தை அல்லாஹ் ஹஜ்ஜிலே வைத்து இறக்கி வைக்கிறான். புரிந்தவர்கள் நிறைய பேர் புரிந்து கொண்டார்கள், மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்று அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அப்படியானால் இனி வகி வராது என்று பொருள். வகி வராதென்றால் நபி தேவையில்லை என்று பொருள். நபி தேவையில்லை என்றால் அவர்கள் இனி நம்மோடு வாழ மாட்டார்கள் என்பது பொருள் என்றெல்லாம் நேரடியாக ஆயத்து இறங்கிய உடனே பல மதிநுட்பம் வாய்ந்த சஹாபாக்களுக்கு பெருமானாரின் மரண செய்தி அது என்பது ஹஜ்ஜிலேயே புரிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
கடைசி நேரங்களில் இறக்கி வைக்கப்பட்ட சூறாக்களில் ஒன்று நாம் அடிக்கடி ஓதுகிற இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا. அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், நாயகமே அல்லாஹுவை துதித்து துதிபாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என்ன பொருள்? மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக இணைய துவங்கி விடுகிற போது இனி ஒரு நபி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதுவெல்லாம் குர்ஆன் தந்த இஷாராக்கள், குர்ஆன் தந்த சிக்னல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத் ஆகுவார்கள். இதற்கு தோதுவாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டுதான் வந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் அவர்கள் ஆற்றிய உரையில் அவர்களுடைய புகழ்பெற்ற கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து 1,16,000 சஹாபாக்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஆற்றிய உரையில் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. என்னிடமிருந்து ஹஜ்ஜு செய்வது எப்படி என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த வருஷத்திற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன். இது சொல்லுவது ஹஜ்ஜில் வஃபாத்தாகுவது 2.5 மாதம் கழித்து. மிகச் சரியாக சொல்லுவதானால் ஹஜ்ஜின் இந்த உரை ஆற்றிய 80வது நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு பிரிகிறது. ஒரு 80 நாளைக்கு முன்னாலே ஹஜ்ஜிலே வைத்து சொல்லுகிறார்கள், நான் இனிமேல் உங்களை சந்திக்க மாட்டேன். சந்திக்கிற இடமெல்லாம் மௌத்தை பற்றி பேசினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெம்பரிலே நின்று கொண்டு வஃபாத்திற்கு சற்று சமீபத்தில் மெம்பரிலே நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வாழுவதா அல்லது வஃபாத்தாகுவதா என்று இஷ்டம் கொடுத்தான். அந்த அடியார் வஃபாத்தாகுவதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்னார்கள். நான் என்று சொல்லவில்லை, பெயர் சொல்லவில்லை. ஒரு அடியார் அவர் வஃபாத்தாகுவதை தேர்ந்தெடுத்து விட்டார். ஹய்யரஹுல்லாஹு பைனல் ஹயாத்தி வல் மமாத் ஃபக்தாரல் ஆகிரா. அவர் மறுமையை தேர்ந்தெடுத்தார்னு சொன்ன உடனே முந்தன செவ்விலே அமர்ந்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை முட்டிக்குள்ளே வைத்துக் கொண்டு அவர்கள் குலுங்கி அழுதார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அது ரசூலுல்லாஹ் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் அழுத அழுகை அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற இடங்களிலெல்லாம் தாங்கள் விடைபெறப் போவதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு 2 மாசமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில இருக்கிறது, எப்போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழு குர்ஆனையும் என்னிடத்தில் ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள். இந்த ஆண்டு 2 தடவை ஓதி காட்டினார்கள். ஆரதனி ஜிப்ரீலு ஃபில் ஆமி மர்ரத்தைன், 2 தடவை ஓதி காட்டினார்கள். நான் வலா அரா அஜலி இல்லா கத் கருப, என்னுடைய தவணை சமீபமாகிவிட்டதைத்தான் நான் இதிலிருந்து உணர்கிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொல்லுகிறார்கள். இப்படியே மரணத்தை குறித்த பேச்சுக்கள் அதிகமாக இருக்க 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 சரியாக ஒரு 14 நாளைக்கு முன்னால் சஃபர் பிறை அநேகமாக 28 கடைசி புதன்கிழமை ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்ளுவதற்காக வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசா தொழுகையும் அடக்க வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிற போது மயங்கி விடுகிறார்கள். அன்றிலிருந்து 14வது நாள் ரபியுல் அவ்வல் 12 அவர்களின் ரூஹு பிரிகிறது. அந்த மயக்கம்தான் அவர்களுடைய வஃபாத்துக்கு முந்தைய உடல்நலம் சரியில்லாமல் போவதற்கான துவக்கம். நாளுக்கு நாள் உடல்நிலை சோர்வடைந்து தலைவலி காய்ச்சல் போன்றவைகளுக்கு பின்னாலே அது ரபியுல் அவ்வல் 12 நெருங்க நெருங்க உடல்நிலை செயலிழந்து போவதனுடைய உச்சத்திற்கு போனது. வஃபாத்திற்கு முந்தைய நாள் பார்க்க வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வா கருபா வா கருபாவதா, என் தந்தைக்கு வந்த கவலையே, என் தந்தைக்கு வந்த துக்கமே என்று அவர்கள் அழுகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினார்கள்.
நமக்கு தெரிந்திருக்கும் பெருமானாருடைய பெண் மக்களில் 3 பேருமே இதற்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஒரே ஒரு மகள் தான். பொதுவாக தந்தை பெற்றோருடைய இழப்பின் போது மிக அதிகமாக துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகுவது பெண் மக்கள். அதிகம் அழுவதும் அவர்கள். அவர்கள் அழத் துவங்கினார்கள். கருவா, என் தந்தைக்கு ஏற்பட்ட துக்கமே கஷ்டமே என்று சொல்லி அழுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இன்னைக்கு மட்டும்தான், இந்த ஒரு நாளைக்கு பின்னால் உன் தந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லை என்று சொன்ன மறுநாள் காலை ஜவால் சூரியன் உச்சிக்கு வருகிற கொஞ்ச நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரூஹை அல்லாஹ் அவர்களின் அனுமதியோடும் ஜிப்ரீல் உள்ளிட்ட பெரிய மலக்குகளின் துணையோடும் அவர்களின் தூதுவோடும் அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொள்ளுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலே அவர்கள் விடை பெற்று பிரிந்த இந்த மாதத்தினுடைய 12வது நாள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் அடைந்த அதிர்ச்சியும் மீள முடியாத துயரமும் ஈடு செய்ய முடியாத அந்த இழப்பும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. சஹாபாக்கள் ஏறத்தாழ எக்கச்சக்கமான பேர் ஒரு திடுக்க நிலைக்கு போனார்கள். தன்னிலை மறந்து போனார்கள். செய்வதறியாமல் நின்றார்கள். திசை தெரியாமல் தவித்தார்கள். எக்கச்சக்கமான பேர். சொல்ல போனால் ஒரு மார்க்கத்தை அதன் வழித்தடத்தில் சரியாக நிறுவ வேண்டிய 2ஆம் கட்ட தலைமையாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர எல்லாரும் ஏறத்தாழ நிலை குலைந்தார்கள் என்று சொன்னாலும் தகும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, 10 வருஷத்திற்கு முன்னால் நாயகம் மதீனாவிற்குள் நுழைந்த போது மதீனா முழுக்க பிரகாசித்தது. அதே மதீனா இன்றைக்கு மதீனா முழுக்க இருட்டாக இருந்தது. மதீனா முழுக்க ஒரு கார்மேகம் கருச்சூழ்ந்து கொண்டு மழைக்கு முன்னால் எப்படி இருட்டோ அந்த இருட்டு மதீனாவிலே இருந்தது. மரண செய்தியை தாங்க முடியாமல் அல்லது அந்த 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 ஆறாத ரணத்தை ஜீரணிக்க முடியாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்தானார்கள் என்று சொன்னால் நான் அவர்களை வெட்டுவேன். மரணம் இன்னமும் அவர்கள் உள்ளம் ஏற்கவில்லை. போகிற போக்கில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் பித்து பிடித்த ஒரு பீதி அடைந்த ஒரு மனோநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். பதில் சொல்லவில்லை. பின்னாலே சொன்னார்கள், உண்மையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து அவர்கள் வீட்டில் இருந்த போது எனக்கு சலாம் சொன்ன யாரையும் எனக்கு தெரியாது, அவர்கள் சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது என்றார்கள். பல பேர் பலவாறு கிராமவாசிகள் எல்லாம் வந்தார்கள். பெருமானார் மீது பேரின்ப காதல் கொண்டவர்கள் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனாலும் அவரவர் தரத்திற்கேற்ப பேசினார்கள். கிராமவாசி ஒருவர் வீட்டுக்கு முன்னாலே நின்று கொண்டு சொன்னார், இல்லை இல்லை, நாயகம் மௌத்தாகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மக்களை எல்லாம் விட்டு ஒரு 40 நாள் தூர் மலைக்கு போனார்கள். போய்விட்டு திரும்பி வந்தார்கள். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடி இருக்கிற இவர்கள் வருவார்கள். ஒரு 40 நாளைக்கு பின்னாலோ அல்லது ஏதேனும் ஒரு தவணைக்கு பின்னால் இங்கே வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு சில அராபிகள், காட்டரபிகள், கிராமவாசிகள், அதோ அங்கே இன்னும் சில பேர் ரசூலுல்லாஹுடைய மரணத்தை மனம் ஏற்க முடியாமல் வெதும்பி பேசுகிற வார்த்தைகள் எப்படியெல்லாம் வருகிறது. இல்லை, நபிகள் நாயகம் மௌத்தாகவில்லை. வகி வருகிற போது ஒருவித மயக்க நிலைக்கு போவார்கள். அந்த மாதிரி தான் இது மயக்க நிலை, இது மௌத்தெல்லாம் இல்லை, கொஞ்ச நேரத்துல பாருங்க எந்திரிச்சிருவாங்க என்று பேசிக்கொள்ளுகிற கிராமவாசிகளும் அங்கே பார்க்க முடிந்தது. மொத்தத்தில் ஒரு தடுமாற்றமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் வஃபாத்தாகிவிட்டார்களே, ஆக வேண்டியதை செய்ய வேண்டும். குளிப்பாட்டுவதற்கு 5 பேர் குளிப்பாட்ட முனைகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு, ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 5 பேர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிப்பாட்டியவர்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பு சிறந்த இப்னு இஸ்ஹாக்கிலே இடம்பெறுகிறது. ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், குளிப்பாட்டுவதற்கு நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற போது வீட்டுக்குள்ளிருந்து யாரும் பேசாமல் சப்தம் மட்டும் வந்தது. அக்ஸிலுன் நபிய்ய வ அலைஹி தியாபுன், ரசூலுல்லாவை ஆடையோடு குளிப்பாட்டுங்கள் என்று சப்தம் மட்டும் வந்தது. எல்லா மரணத்தை மௌத்தானவர்களைப் போல வெற்றுடம்பிலே குளிப்பாட்டுபவரின் கை வைத்து தேய்த்து குளிப்பாட்டக்கூடாது, நீங்கள் அவர்களை ஆடையோடு குளிப்பாட்டுங்கள் என்று சப்தம் வந்தது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுக்க வைக்காமல் தோளோடு சாய்த்து வைத்துக் கொண்டு அவர்களுடைய ஆடையின் மீதே தண்ணீர் ஊற்றி தேய்த்து அவர்களை குளிப்பாட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு 3 துணிகளால் பெருமானாரை கஃன் செய்தார்கள். ஜனாசாவை ஒட்டுமொத்தமாக ஜமாத்தாக நடத்தும் சூழலும் அங்கே யாருக்கும் இல்லை. தனித்தனியாக ஜனாசா தொழுவதாக அறிவிக்கப்பட்டது. எல்லாரும் தனித்தனியாக ஜனாசாவை தொழுதார்கள். எங்கு அடக்க வேண்டும் என்கிற பிரச்சனை வருகிற போது ஆளுக்கால் ஒன்றை சொன்ன போதுதான் அப்போது தெளிவோடும் திட மனதோடும் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிமார்களை அவர்களின் இறந்த இடத்திலேயே அடக்க வேண்டும், அதுதான் நபிமார்களின் நியதி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான வீட்டிலேயே குழி தோண்டுங்கள் என்று சொன்னார்கள். பொதுவாக மக்காவிலே கபரு குழி தோண்டுவதற்கு 2 பேர் இருந்தார்கள். தோண்டுவதற்கென்றுள்ள ஆட்கள் அல்ல, யார் மௌத்தானாலும் 2 சஹாபிகள் தானாக வழிய வந்து செய்வார்கள். மக்காவாசிகளாக இருந்தால் மக்காவாசிகளுக்கு ஒரு ஆள், மதீனாவாசிகளுக்கு ஒரு ஆள். மதீனாவாசிகளுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்காவாசிகளுக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் வம்பு யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்க வேண்டும்? 2 பேருக்கும் சொல்லி அனுப்பினார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அன்னலாருக்கு நீங்கள் குழி தோண்டுங்கள். ஆனால் வேகமாக வந்து கடப்பாறையை எடுத்துக்கொண்டு தோண்ட முதலில் துவங்கியது அபூ தல்ஹா. எனவே கடைசி வரை அவர்களே தோண்டி முடித்தார்கள். ரசூலுல்லாஹ் இன்றைக்கும் அடங்கி இருக்கிற அந்த குழியை தோண்டி கொடுத்தவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். கபரடக்கம் முடிந்ததற்கு பிறகு திரும்பி வருகிற போது ஒரு 10 வருஷ காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிழலாய் ரசூலுல்லாஹ்விற்கு உள்ளூரிலும் வெளியூரிலும் வீட்டிலும் வெளியிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் ரசூல் கூடவே இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே வருவதை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள். சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது, யா அனஸ், அனஸே, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா வஜ்ஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப். அனஸே, ரசூலுல்லாஹுவின் மீது அவர்கள் முகத்திலே மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு மனம் வந்ததா என்று கேட்டு அவர்கள் அழுக, சஹாபாக்களின் ஒரு பெரும் பகுதி, அதுவரை அடக்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தவாறு தங்கள் அழுகையை தொடங்கிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான இந்த மாதம் அவர்களின் வாழ்க்கை எப்படி நமக்கு செய்திகளை சொல்லுமோ அவர்களின் மரணமும் செய்திகளை சொல்லும். ஆம், எல்லாருக்கும் மௌத் உண்டு, எல்லாருக்கும் சக்கராத் உண்டு. போகிற போது ஒன்றும் கொண்டு போறதில்லை. சஹீஹுல் புகாரியில ஒரு பாடம், கிதாபு ஸுஹுத், உலகப்பற்றற்ற வாழ்க்கை என்றொரு பாடம். இந்த பாடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறித்து அம்ர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மாதரக தீனாரன் வலா திர்ஹமன் வலா அபீதன் வலா அமதன். ஒரு தீனார் காசு கூட விட்டுட்டு போகல ரசூலுல்லாஹ், ஒரு திர்ஹம் கூட விட்டுட்டு போகல. ஒரு ஆண் அடிமையோ பெண் அடிமையோ எதுவும் விட்டுட்டு போகல. வலா ஷையம் மின் தாலிக், எந்த பொருளையும் விட்டுட்டு போகல. இல்லா பக்லத்துல் பைதா, ஒரு வெள்ளை குதிரை அவர்கள் பயன்படுத்தியது விட்டு போனார்கள். சிலாஹன், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதத்தை விட்டு போனார்கள். வர்தம் மின சதகா, சதகாவினுடைய பூமி ஒன்று இருந்தது, அது மக்களுக்கு சேர வேண்டியது, அந்த பூமியை விட்டு போனார்கள். வேறு எதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போகவில்லை. ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கிற சோகத்திற்கு இடையிலே நின்று கொண்டிருந்த இந்த உம்மத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஏறத்தாழ கட்டி போட்டு நிறுத்திவிட்டு பேசினார்கள். அற்புதமான ஒரு உரை. உங்கள யாராவது முஹம்மது ரசூலுல்லாவை வணங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போயிருங்க. ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்.
முகம்மதை வணங்குறதா இருந்தா போயிருங்க, முகமது மௌத் ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை இவ்வளவு நாள் வணங்கினீங்களோ அப்படியே நில்லுங்க. காரணம், அல்லாஹ் மரணமற்றவன், அவன் உயிரோடு இருக்கிறார். அவன் என்றைக்கும் நித்திய ஜீவன், நிரந்தரமாக உயிரோடு இருப்பவன். நீங்கள் வணங்க வேண்டியது அல்லாஹுவையா ரசூலையா என்று பேசிய ஒரு பேச்சில் தான் தடுமாற்றம் நிறைந்த நிறைய மனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அது ஈமானின் இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற பாடம் ரசூலுல்லாஹுவின் இந்த மரண செய்தியிலே கிடைக்கிறது. கடைசியாய் பெருமானாருடைய அந்த வார்த்தை தான் உண்மை. ஹயாத்தி கைருல் லக்கும், நான் வாழுவதும் உங்களுக்கு சிறந்தது. மமாத்தி கைருல் லக்கும், நான் மௌத்தாகுவதும் உங்களுக்கு நல்லது. அந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுவார்கள். நபிகள் நாயகம், மௌத்து நமக்கு எப்படி நல்லது? இந்த உம்மத்தின் பாவிகளுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். இந்த உம்மத்தில் நல்லோர்களின் நற்செயல்களுக்காக மகிழ்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இருந்த போதும் வழிகாட்டி நம்மை வாழ்வழித்தார்கள். இறந்ததற்கு பின்னாலும் நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்னலாரினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான எல்லா விதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் உள்வாங்கி அவதானித்து அதன்படி வாழவும் நல்லுபதேசம் பெறவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.